பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே யாருமே சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ராஜு மீனா மட்டும் உட்காந்துருக்காங்க. அப்போது ராஜுக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, சாப்பிடு ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு மனசே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த கோவம் எல்லாமே சரியாயிரும். மாமா எவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க, நம்மளை 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லலையா? அது மாதிரி எல்லாம் மாறிடும். எல்லா குடும்பத்துலேயும் வர்றது தான் இங்கே வந்திருக்கு. சரியா? அவங்களுடைய இது என்ன இருக்குன்னா, டியூஷன் எடுக்க போகும்போது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மாமா நினைக்கிறாங்க. அத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பெர்மிஷன் வாங்கி தந்திருப்பேன் முன்னாடி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நீ சொல்லியிருந்தாலோ நான் சொல்லியிருந்தாலோ பெர்மிஷன் கிடச்சிருக்காது. மாமா இதே மாதிரி தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருச்சு, விடு, உன் அன்பாவது உன் புருஷனுக்கு புரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அவனுக்காக நீ வந்து டியூஷன் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுக்குள்ளே படத்தானே செய்யும். 1000 கோபம் அவன் மேலே இருக்க தான் செய்யும். இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு உன்ட்ட பேசாமல் கூட இருப்பான். ஏன் என் புருஷன் செந்தில் கூட என்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஆனால் வந்து யாருக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும்ல. நான் என் தங்கச்சிக்காக பண்ணேன், நீ உன் புருஷனுக்காக பண்ண. என்ன, எல்லாமே ஒரு வகை அன்பு தானே. இதை வந்து அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ரஜினி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு சாப்பிட மனசே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பிடாம பட்னியாக இருக்க போறியா? ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு என்ன அப்படிங்கிறாங்க மீனா. இல்லைக்கா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அக்காவே ஏற்றுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்க்கா அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா சொல்கிறோம்ல, உனக்கு ஏதாவது ஆகிட்டுனா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ராஜி சாப்பிட்றாங்க, மீனாவும் சாப்பிட்றாங்க. அப்போ ரூமுக்கு போனோடனே இவர் கேட்குறாரு, செந்தில் கேட்குறாரு, இந்த மாதிரி நீ சாப்பிட்ருக்க மாட்டலாம் மீனா அப்படிங்க. யார் சொன்னா? நான் நல்லா சாப்பிட்டேனே அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு குத்த உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க குத்த உணர்ச்சி? கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு போகிறா, இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லலை, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தானே அவளை வேலைக்கு சேர்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவளை என் தங்கச்சி மாதிரி நினைக்கேன், அவள் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கா. அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளுக்கு உதவி பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீ அதை வீட்டில் சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம சென்னைக்கு போகிறதே உங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியாமல் திணறிட்டு கிடந்த ஆள் நீங்கள். உங்கள்கிட்ட போய் டியூஷன் எடுக்க போகிற ராஜின்னா நீங்கள் சொல்லி புரிய வச்சுருவீங்களா? இல்லை அத்தைகிட்ட சொன்னால் மாமா கேட்பாங்களா? யார்கிட்ட சொன்னாலும் மாமா கேட்க மாட்டாங்க, வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ராஜிக்கு வேறு வழி இல்லைங்க. இப்போ அவன் ஜென்ஸு, நான் உணவு டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ராஜி இதே மாதிரி உணவு டெலிவரி பண்ண போனதுக்கு சம்மதிப்பாங்களா அந்த வீட்டில்? அதனால தான் சரி, ஒரு இல்லாமல் ஹோம் டியூஷனாவது எடுத்துகிட்டு போடணும். அதில் எனக்கு 2 ரூபா காசு கிடச்சிச்சின்னா கதிருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது மாதிரி இருக்குமேன்னு சொல்லி அவளும் நினச்சிருக்கா, நானும் நினச்சேன். இதுதான், இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடி ஏற்று வீட்டில் என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தல அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு விஷயத்தில் அவங்க எங்கே தலையிடுதாங்க? தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட வேண்டியதானே, ஒரே பேச்சில் முடிஞ்சு போச்சுல. ராஜி வந்து ஓடி வந்துட்டா, ராஜி வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டா, அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளையே இல்லாதவங்கன்னு சொன்னவங்க வந்து ஏன் இவங்ககிட்ட என்ன பண்ணால் இவங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொன்னால் முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. ராஜுவோட அம்மா நகை இங்கே இருக்குது பாரு, அவங்க கேட்க தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நகைன்னா நகையை மட்டும்தானங்க கேட்கணும், ராஜை பற்றி பேசுறதுக்கு அவசியமே இல்லையே. சண்டை போடும்போது எதுவுமே நகையை பற்றி பெருசாக எதுவுமே பேசலை. அவங்க சித்தப்பாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், ஏன் அவங்க வீட்டில் குமாரா கூட வந்தாலும் கூட இருக்கட்டும், அவங்க பேசுகிறது ஒன்றே ஒன்று தான். ராஜி எப்படி வந்து இவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டு அவள் எப்படி வீட்டு விடா போய் டியூஷன் எடுக்கலாம்? அவள் உழைப்பில் மாமா சாப்பிடணுமா அப்படிங்கிறாங்க. மாமா உழைப்பில் அவள் உழைப்பில் மாமா சாப்பிட மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க. அதுவங்க வீம்புக்கு பேசுகிறாங்க, நம்மளை பிடிக்கல பேசுகிறாங்க. நீங்கள் அதுக்கு பதிலுக்கு பேசுகிறீங்க. ராஜி மனசு என்ன பாடுபடும் நினச்சி பாருங்கள். எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் என்னமோ பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கதிர் வேற வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு போயிடுவான். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மீனா, நீ சொல்லுறது சரிதான், நீ பேசாமல் ராஜி கூட போய் நீ நைட்டு தூங்கிடு அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் வந்த பிறகு நீங்கள் உங்கள் ரூமில் தூங்க வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ நேராக ராஜி ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. நேராக ராஜிட்ட போகிறாங்க. ராஜினா இன்றைக்கி உன் கூட தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கதிர் இங்கே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா டயத்தில் வேலைக்கு போயிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வரமாட்டான், அப்படி வரும்போது வந்து என் வீட்டுக்கார் வந்து அவர் ரூமில் தூங்க வச்சுப்பார், நம்ம 2 பேரும் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் வேணா அங்கே போய் தூங்க, உங்களுக்கு என்னால் பிரச்சனைக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவன் ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப கஷ்டமாகப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ராஜி நினைக்கிறாங்க, இவங்க மனசுக்குள்ள இதே ராஜி நினைக்காங்க, நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு பாரமாகவும் கதிருக்கு பாரமாகவும் இந்த வீட்டுக்கு இடைஞ்சலாகவும் நிறைய பேர் நிம்மதி நமக்கு எடுப்போம். நம்ம இருக்கவே கூடாது, நம்மக்கிட்ட ஒரு நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை கையில் வச்சுட்டு அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்காங்க.
உடனே கையில் என்ன வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கையை காமி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. கையை காமினா காமி அப்படிங்கிறாங்க. கையை திறந்து பார்க்காங்க. 5, 6 மாத்திரை இருக்குது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஆ இது என்னதுடி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு வாழை பிடிக்கலக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பர் டி சூப்பர். ஒரு நாள் பேச்சுக்கு உனக்கு வாழை பிடிக்கல. வாழ்க்கைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கு தான் நீ காதல் கல்யாணம் பண்ணியா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் காதல் கல்யாணம் நம்ம அக்கா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அடப்பா அதை பற்றி இதை சொல்லி தொலைச்சிடாத. நானும் அத்தையும் தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோம். இந்த விஷயம் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நீ சாதாரணமாக டியூஷன் எடுத்த விஷயமே இவ்வளோ பெரிய விஷயமா பூதாகரமாக வெடிக்குது. இதை மட்டும் நீ சொன்ன அவ்வளோதான். நீ வந்து வேறு நாட்டுக்கு போயிட வேண்டியதான். நான் வேறு நாட்டுக்கு போயிட வேண்டியதான். அங்கே இருக்கேன்னா குடியிருக்கேன்னா முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா என்னால் வந்து கதிருக்கு கஷ்டங்க, அவங்களுக்கு கஷ்டம், இந்த வீட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடி. இவங்க வந்து என்னமோ பெருசாக எடுத்துக்கிறாங்க. அவள் சுயமரியாதையோடு நிற்கிறதுக்கு அவள் வேலைக்கு போயிருக்கா. என் வீட்டுக்குள்ளே எங்கேயும் போனால் உனக்கு என்னென்னா முடிஞ்சே போச்சு. இப்போ அவங்களுக்கு தேவை நகை தானே. நீ இங்கேருந்து நகையை கொடுத்தா உங்கள் அம்மாட்ட தான் இருக்க போகுது. என்ன அது உங்கள் அம்மா நகை. நீனும் வருத்தப்பட போகிறது கிடையாது. நம்ம அம்மா நகையை நம்ம அம்மாட்ட கொடுத்துட்டு நினைக்க போகிறேன். இதில் யாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் வந்து இவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க தான் கடுப்பாக இருக்குது. நீனும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ண தானடி முடி போனேன். சரி நம்ம ஹெல்ப் பண்ண போகும்போது 4 பேருக்கு பிடிக்கல விட்டுரு, இவ்வளோ தானே. உனக்கு ஒரே ஒரு மன திருப்தி என்ன இருக்கும்? நம்ம புருஷனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு போனோம். அது அவனுக்கு தெரிய வந்துட்டு போதுமானது. அவனுக்கு வந்து நம்ம வந்து உதவிகரமாக இருக்கணும்னு நினச்சிருக்கோம். அந்த இது அவனுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற நம்ம சந்தோஷத்தில் நீ நகர்த்தி கொண்டு போகணும். இதுக்கு நீ கையில் மாத்திரை வச்சுக்கிட்டதும் சம்மந்தமாக அழுகிறதும் நல்ல வேலைங்க வந்தது நல்லது தான். இங்கே வர சொன்னதும் உங்கள் மாமா செந்தில் மாமா தான். அவர் செந்தில் வர சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீ என்ன இருக்குன்னே தெரியாது. இன்னும் இந்த மாதிரி முடிவெடுத்த அப்படின்னா அக்கா வந்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அக்கா அக்கான்னு உள் மனசுலேருந்து கூப்பிடலையாடி அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. என்ன ஏன்க்கா சொல்கிறீங்க? நான் உனக்கு எவ்வளோ பக்குவமாக சொல்லி சாப்பிட சொன்னேன். உனக்காக தான் நான் வந்து பொறுப்பு ஏற்றிருக்கேன். முறை டியூஷன் எடுக்க சொல்லும் போதும் சரி தான், இப்போ ஹோம் டியூஷன் கொஞ்சம் அனுப்பும்போதும் சரி தான், எல்லாத்தையுமே நான் தான் தலையில் சுமந்துக்கிட்டேன். என் தங்கச்சி மட்டும் ஏச்சு வாங்கக்கூடாது, நானும் அதில் பங்கெடுக்கணும்னு சொல்லி தானே. நீ என்னமோ நீ மட்டும்தான் வந்து ஃபீல் பண்ணது மாதிரி இது பண்ணிகிட்ருக்க. இது நல்லதில்லை ராஜி. நான் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ரொம்ப கோபமாகவும் இருக்கேன். பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே இப்படி பண்ணாத. நல்ல பழக்கம் கிடையாது. உன்னோட முடிகிற விஷயம் கிடையாது. உனக்கு ஏதாவது ஒன்று அந்த வீட்டை என்ன செய்வாங்கன்னு உங்கள் வீட்டில் இருந்து தெரியும். உன் மேலே கோவம் இருக்க மாதிரி காட்டுவாங்க. உனக்கு ஏதாவது இன்சிடெண்ட்னால் அந்த வீட்டை சும்மா விட மாட்டாங்க. அதுபோக கதிர் பாவம். அவன் வாழ்க்கை வந்து பிடிச்சோ பிடிக்காமையோ அவங்க அம்மா சொன்னோன்னே உன்னை வந்து என்ன செஞ்சுக்கிட்டான், கட்டிக்கிட்டான். உனக்காக அவன் வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கான். அந்த பயலுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை அவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்து அவனை வந்து இப்போ நல்லா பார்த்துக்கிட்டது மட்டும்தான். நீ இடையில இப்படி போயிட்டேன்னா அவன் வாழ்க்கை என்னாகும் நினச்சி பாரு. அவன் என்ன மாப்பிள்ளையை அலையிறதா, இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆகிட்டா அந்த கேஸுக்கு அலையிறதா, இல்லை உங்கள் வீட்டில் பழி சொல்லுவாங்களா அதை ஏற்றுக்கிட்டு அலையிறதா? இதெல்லாம் பண்ணாத. என்னைக்குனாலும் புரிஞ்சுக்கோ. கதிர் தான் புருஷன். உனக்கு உடனே அவன் தான் நிற்பான். சரியா? அவனும் ஒரு விளையாட்டு பிள்ளை தான். காலேஜ் படிச்சுட்டு தான் இருந்தான். சரியா? நான் வந்த புதுசுலலாம் வந்து எங்கள் அப்பாட்ட ரொம்பவே ஏச்சு வாங்குவோம். ஆனால் உன்னை கல்யாணம் முடிச்ச பிறகு என் பொண்டாட்டிக்கு யாருக்கும் 5 காசு 5 காசு வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் உனக்காக வேலை பார்த்து உன்னை பார்த்துட்ருக்கான். சரியா? நீ அவனுக்காக நீ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இது சாதாரண கதை தான். விட்டுரு. சரியா? அத்தை சொல்கிறாங்கல்ல, மாமா சொல்கிறாங்கல்ல, கதிர் சொல்கிறாங்கல்ல, நீ ஒரு வெறியாக படித்து இந்த டிகிரியை நல்ல பர்சன்டேஜில் முடித்த உடனே எக்ஸாம் கால்குலேட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை எழுது. அக்கா உனக்கு என்ன செலவு பண்ணுமோ பண்ணுறேன். சரியா? அக்காட்ட நான் 5 காசு வாங்க மாட்டேன், கிழிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லவே தேவையில்லை. அக்கா வந்து உனக்கு காசு தரேன். நீ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகல, அப்போ நீ என்ன செய்ய அக்காளுக்கு அதை பல மடங்காக கொடு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிக்கா கண்டிப்பாக நான் ஒரு அரசு ஊழியர் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வைராக்கியம் உனக்கு இருக்கணும். சரியா? உன் புருஷன் இன்றைக்கி வந்து உணவு டெலிவரி பண்ண வேலை போயிட்டுருக்காரு. நாளைக்கு வந்து அவர் அரசு ஊழியர் ஆகிறானோ ஆகலையோ, இல்லை தொழில் பண்ணுறானோ, இல்லை கஷ்டப்படுறானோ, நல்லா இருக்கானோ அது தெரியாது. ஆனால் நீ வேலைக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் உள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என் புருஷன் வேலைக்கு போகிறாரு, ஆனால் சம்பளம் கிடையாது, சொந்த வீட்டுக்கு தான் வேலைக்கு போகிறாரு. எனக்கு ஒரு அவமானமாகவோ ஏதோ இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை கட்டலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பேச மாட்றாங்க. ஆனால் என் புருஷன் வைராக்கியமாக சொல்லிட்டு வராரு, நான் கவர்மெண்ட் ஊழியராக ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீ ஒரு அரசு ஊழியர் ஆகிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கதிருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என் முன்னாடி அரசு ஊழியர் ஆகிட்டா வீட்டில் வந்து ஒன்றத்துக்கே உதவ மாட்டா, கெட்டு தான் போவான்னு சொல்கிற இடத்துல ராஜி வந்து அரசு ஊழியர் ஆகிட்டா எனக்கு பெருமையாக இருக்குன்னு உன் புருஷன் நினைக்க போகிறாரு, நம்ம மாமா பாண்டி மாமான்னு நினைக்க போகிறாரு, அத்தையும் நினைக்க போகிறாங்க. இப்படி தான் இருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து வீட்டு மூத்த மருமக இல்லைம்மா.
ஆனால் அந்த வீட்டுக்கு நான் தான் வந்த முதல் மருமக. சரியா? நான் அரசு ஊழியர் ஆகிட்டேன். எனக்கப்புறம் நீ அரசு ஊழியர் ஆகிட்ட. அப்படி ஒவ்வொருத்தராக அரசு ஊழியர் ஆகிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கும் பெருமை தானே, நிரந்தர வருமானமும் கூட. நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு 1000 பேருக்கு உதவி செய்யலாம். இப்போ இன்றைக்கி நான் இந்த வீட்லேயோ வேறு எங்கேயோ எவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், எங்கள் அப்பா அம்மாலாம் பேசாதது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்குள்ளே வலியாக இருக்கும். ஆனாலும் நான் வேலை செய்கிற இடத்துல மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது சரி ரைட்டு, நம்ம வந்து அவ்வளோ கவலையில் இருந்தாலும் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண முடியுதில்ல அப்படின்னு சொல்லி நான் பார்க்குற வேலையில் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீ பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்காக போ, புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வேலைக்கு போ, இந்த மாதிரி பண்ண. சரியா? இவங்களுக்கு வந்து வேலைன்னா அது கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் வேலையாக மதிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும்லையாக இருக்கட்டும், எதிர்த்த வீட்லையாக இருக்கட்டும், அவங்க வீட்லேயும் அரசு ஊழியர் கிடையாது, நீயும் கிடையாது. சரிதானா? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சொல்லியிருக்கேன் தாயி, எனக்கு மூச்சு வாங்குது, முதல்ல தண்ணி கொட்டும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே தண்ணி கொட்டிட்டு போகிறாங்க. ராஜி முறையை முடியும் தூக்கிட்டு இருந்தா சிரிச்சிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜிங்க வா தண்ணி பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. வரலாத்த அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரூமில் உங்கள்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, யார் அப்படிங்கிறாங்க. மீனாக்கா அப்படிங்கிறாங்க. ஓ இன்னும் நீ திறந்து விட மாட்டா பொழுது அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என் மேலே தான் தப்பு, சாரி தே அப்படிங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த சாரின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே மீனா முழிக்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. அவங்க ரூமுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வரலாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் அவங்களோட தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பேசாட்ட உங்க கூட தூங்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏன் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமா தான் சொன்னார், அந்த பிள்ளைகள் 2 பேரும் தனியாக இருந்த மாதிரி இருக்குது, நீ ஒன்றா அவங்களோட தூங்கு, அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி கோவப்படாத, நாங்கள் கோவப்பட்டால் நீ தான் வந்து அனுசரித்து கொண்டு போகணும், வீட்டில் உள்ள பொம்பளையாள் பெரிய பொம்பளையாள், நீனே கோவப்பட்டால் அந்த பிள்ளைகள் யார்கிட்ட போய் பேசும் சொல்லு. அப்பனா தான் வேண்டாம், நம்ம பிள்ளைகள் தான் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வந்துருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம 2 பேரும் சப்போர்ட்டாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால நான் என்னத்தையாவது பேசி விடுதேன். சரி நம்ம மாமா போனால் இப்படி தான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அத்தை நம்மகிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்களே, சரி நம்ம ஒரு தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டாங்களா, பெத்த பிள்ளை ஒரு தப்பு செஞ்சால் அப்படி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நம்ம வாய்க்கு வந்து பெரும் நம்ம பெத்த பிள்ளைகள் அரசியமாக தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி செயல்படுத்திடணும். அரசி ஒரு தப்பு செஞ்சால் நம்ம இருந்தாலும் ஏசிட்டு இருந்தாலும் விட்டுருவோமா போன்ட்டு, இல்லை விட மாட்டோம்ல. அதனால் அந்த பிள்ளைகளை போய் பாரு, அந்த பிள்ளைகள் ஒழுங்காக சாப்பிடலே தெரியல, அப்படி ஏதாவது வேணும்னா நீனே உன் கைப்பட செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனா காலில் விடுறாங்க. ஏன் எனக்கு காலில் ஏண்டி விழுற அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏண்டி உங்களை மன்னிக்கணும், என் பிள்ளைகள் மறந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தைக்கு அந்த நேரத்தில் சுள்ளுன்னு ஏறிடுச்சு கோவம். எனக்கு எதுக்கு தெரியுமா கோவம் வந்துச்சு, சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நானும் இன்னும் சாப்பிடலடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் தான் கோவப்பட்டு போனேன், அப்புறம் சாப்பிடவே இல்லை, நீங்கள் 2 பேரும் எனக்கு அத்தைக்கு தோசை சுட்டு கொண்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போய் சிரிச்சிட்டே போகிறாங்க. அத்தை சூப்பரில் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாக்கா எவ்வளோ கோவப்படாமல் பார்த்தோம், நான் இவ்வளோ கூலாவான்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அத்தை ஒரு காமெடி பீஸ் தான் அப்படிங்கிறாங்க மீனா. காமெடி பீஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம சைடில் நிற்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு போகிறாங்க. ஏன்னடி சட்னி வைக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை பொடி இருக்குல்ல, அதை நல்லெண்ணெயில் குழப்பி சாப்பிட்டா செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பிடுவியா, நானும் இப்படி முன்னாடி சாப்பிடுவேன், எனக்கு உடம்பு ஏறினதுனால இப்போ சாப்பிடலை, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுல்ல அப்படிங்க. அத்தை ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க மீனா. அந்த தோசையில் நல்லெண்ணெய் ஊற்றி பொடியை போட்டு சாப்பிட்றாங்க. செம்மையாக இருக்குது. ராஜி செம்மையாக இருக்கு பாரு, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி பிச்சு ஊட்டுறாங்க. அப்புறம் மீனாவுக்கு ஊட்டுறாங்க. அத்தை ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ராஜி ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கோபமாகவே இருந்து என்கிட்ட பேசாமையே இருந்துவீங்களோ அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி பேசாமல் இருக்க போகிறேன், என் பையங்களோட பொண்டாட்டிட்டீங்க ராஜி, நீ என் கூட பிறந்த அண்ணன் மகா, எங்கள் அண்ணன் மேலே 1000 கோவம் இருக்கும், அவன் அப்படி இப்படின்னு நான் பேசுவேன் தான். ஆனால் கோயிலுக்கு போனால் அவனுக்கும் சேர்த்து நான் சாமி கும்பிடுவேன். எங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிக்காது தான், எங்கள் அண்ணன் இருக்குது. என் பிறந்த நாளுக்கு என் பேரில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அதையும் பூசாரி என்கிட்ட சொன்னார். அவனுக்கு என் மேலே கோவம் இருக்குது, எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்குது. ஆனால் அவங்க நல்லா இருக்கக்கூடாது நான் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளை நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. உன் மேலே உங்கள் அப்பா நிறைய பாசம் வச்சுருக்கான், உங்கள் சித்தப்பனும் பாசம் வச்சுருக்கான், வைக்க போய் தான் ஒன்றையே நீ எப்படி வேலைக்கு அனுப்புறான்னு கேட்காங்க. அது உங்கள் பாசம்தான், அதை எப்படி காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இதே இது யார்ட்டையாவது சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய நாங்கள் எவ்வளோ செல்லமாக வளர்த்தோம், டியூஷனுக்கு அனுப்பியிருக்கீங்களேன்னு சொன்னால் முடிஞ்சே போச்சு. ஆனால் அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என் வீட்டுக்கார தலைகுனியை வச்சிட்டேலன்னு சொல்லிட்டு தான் கடுப்பாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்காரை லவ் பண்ணி அவங்களோட வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ராஜியாக இருந்தாலும் சரி தான், மீனாவாக இருந்தாலும் சரி தான், என் புருஷன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அவர் வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ சொத்து பத்து எல்லாமே உதறி தள்ளிட்டு என் புருஷன் தான் வேணும்னு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் என் புருஷனோட இதில் தான் இருக்கேன். ஆனால் என் புருஷன் நீ ராணி மாதிரி தான் வச்சுக்கிறாரு, எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன வேலைக்கு விட்டதில்லை. அதே மாதிரி தான் என் வீட்டுக்காரன் ஆசைப்படுவார். இந்த வீட்டோட நடைமுறை என்னென்னா,
ஜென்ஸ் வேலை பார்க்கணும், ஆம்பளை ஆட்கள் வேலை பார்த்து பொம்பளை ஆட்கள் ராணி மாதிரி மகாராணி மாதிரி வச்சுருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சா ஒரு வேலை செய்யட்டும், இல்லையா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தான். அதனால தான் நீ ஹோம் டியூஷன் எடுத்து ஏம்மா படிக்கும்போது கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமா டென்ஷனாக தான் இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். சரியா? அதே மாதிரி ராஜி, உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம குடும்பத்தில் யாருமே எந்த பெண்களும் வெளியில் போய் சின்ன வேலை கூலி வேலைக்கு பார்த்ததில்ல. பரம்பரையாக நம்மளுக்கு நல்ல வசதி. நம்ம கிட்டத்தட்ட நம்ம மில்லில் மட்டுமே 2000 பேர் வேலை பார்க்காங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 60 பேர் வேலை பார்க்காங்க. இப்படி நம்மளுக்கு எல்லா தொழிலையுமே ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் இருக்கும்போது நம்ம பிள்ளை வந்து கூலி வேலைக்கு போகணுமான்னு சொல்லி உங்கள் சித்தப்பனுக்கும் அப்பனுக்கும் டென்ஷனு. அதை வேறு மாதிரி காட்டாங்க, இது நினைக்காத அப்படிங்கிறாங்க. அத்தை, என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. அது எங்கள் பிறந்த வீடுடி, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? 1000 தானே என் புருஷனும் வேணும் தான், எங்கள் பிறந்த வீடும் வேணும் தான். நான் யார் சைடில் தான் நிற்கிறது சொல்லு? எங்கள் நிலைப்பாடு அப்படி தான். மீனா, உங்கள் வீட்டு நீ நல்லா இருக்கு நினைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. நினைப்பத்த, எங்கள் அப்பா பிறந்தநாள் நினைக்க போய் தானே அவர் என்னமா சொன்னாலும் பரவாயில்லன்னு போனோம் அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி தாண்டி எல்லோரும் பிறந்த வீட்டை பெருசாக தான் நினைப்போம். புகுந்த வீட்டையும் இது சொல்லும் போது உங்களால் தாங்க முடியாது. இது உனக்கு எப்போ தெரிய வரும்னா, உங்கள் 2 பேர் புருஷனையும் யாராவது ஒரு வார்த்தை பேசும்போது அன்றைக்கி வலிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பலமுறை வலிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. மாமா செந்தியில் ஏசுவாங்க, என் வீட்டுக்கார ஏசையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க அப்பா தானே பேசுகிறாங்கன்னு சொல்லி மனசை தேர்த்திப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவரையும் உங்கள் அப்பா மாதிரி நினச்சிருக்கு என்னடி அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அவர் மாமா முறையில் இருந்தால் எனக்கு அப்பா தானே அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, அது என்னமோ உண்மை தான், மாமா இடத்துல வேறு யாராவது இருந்தால் இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கே தேவையில்லை, வெளியே அனுப்புறான்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. மாமா படுத்து கோபம் பட்டுருந்தாங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு நாளும் மாமா சொல்ல மாட்டாரடி. அந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். இங்கே இருக்க பிடிக்கலன்னா வீட்டு விட்டு போயிருங்கன்னு சொல்லி பேசினார்ல, அது கூட அவருக்கு மனசுக்கு பிடிக்காம தான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி, நான் இந்த வார்த்தையை விட்டுருக்கவே கூடாது கோமதி, நான் அப்படி பேசும்போது நீ வந்து அப்படி பேசாதங்கன்னு சொல்லியிருக்கணும், நான் ஏதோ ஆர்வ குளரில் பேசிட்டேன், தப்பு தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். வெளியே போய் தான் வீட்டுக்கு வெளியே தான் மேபி நினச்சி பார்க்கும்போது தான் நம்ம அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே மாமா தான் சொன்னாங்களா, நீங்கள் சொல்லுதீங்களா சார் அப்படிங்கிறாங்க. ஏய், நான் தான் நீ சொல்லுதேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை உங்கள் மாமா தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அத்தை, இதை நம்ப முடியலையே அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி எனக்கு செல்ஃபோன்லாம் பதிய தெரியாதுடி, அப்படி பதிய தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உங்கள் மாமா என்ன பேசுகிறாருன்னு போட்டு காமிப்பேன். அவர் நேரில் யாரானாலும் என்னன்னாலும் பேசிடுவார், சைட்டு மணிக்கு பேசிடுவார், ஹைவேல போகிற பஸ்ஸு மாதிரி பேசிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன செய்வார்னா, நான் அப்படி பேசிடக்கூடாதுல்ல, கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், சரி கோவம் இறங்கிட்டு அப்படிம்பாரு. ஆனால் ஏச்சி வாங்கினவங்களுக்கு தான் ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். ராஜி, உன்னே தான் மாமா ஏசிட்டு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் தப்பு பண்ணேன், மாமா பேசினாங்க, அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கலத்த அப்படிங்கிறாங்க. அத்தை, அவள் ஒன்றும் நினைக்கல, நான் வரலன்னா என்ன செஞ்சிருப்பான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாத்த, செந்தில் தான் சொன்னார், ஒத்தியில் அவள் தூங்கிட்டு இருப்பா, இரும்புக்கு போ அப்படின்ட்டு சொன்னார். நான் இங்கே வந்து பார்க்க இவன் ரொம்ப அழுதுகிட்டே கையில் ஏதோ ஒன்று கையில் அப்படி இறுக்கமாக வச்சுருக்கா. கையை பிரித்து பார்க்குறேன், உள்ளஞ்சாறு மாத்திரை வச்சுருக்கா, வாழை பிடிக்கலன்னு ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். 2 வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரிட்டு யாருனையும் அழுதுகிட்ருக்கால, நம்ம ஏதாவது பண்ணி மூச்சு பேச்சிலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ராஜி இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் சொல்லி புரிய வச்சிட்டேன், நீங்கள் புதுசாக சொல்லாதீங்க, எது வந்தாலும் சமாளித்து வாழணும்ல தான், அதை மட்டும் உங்கள் மருமகிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மருமக தான், 2 பேருக்கு ஒன்று சொல்கிறது தான் என்ன, அத்தையோ மாமாவோ ஏதோ ஒன்று டென்ஷனில் பேசிட்டோம்னா எங்களை உங்களுக்கு பிறந்த புள்ள மாதிரி நினச்சி மன்னித்து மாமாட்டையும் அத்தைட்டையும் பேசிடணும். இதுதான் கரெக்டாக வரும். சரியா? எனக்கு மாமனார் மாமிலாம் கிடைக்கல, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் புருஷனுக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் அப்படி தான் வாக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய மருமகுமாருக்கு வந்து நான் வந்து மாமியாராக இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மருமகுமாருக்கு என்ன செய்யணுமோ செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நான் உட்காந்துக்கிட்டே வேலையாகணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. என் மருமகுமாரை ராசாத்தி மாதிரி வச்சுருக்கணும், அவங்களுக்கு என்ன வேணாலும் உணவு சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட பழகணும், இப்படி தான் நான் நினைப்பேன். சினிமாவெல்லாம் நிறைய பார்க்கும்போது கூட்டு குடும்ப படங்கள்லாம் பார்க்கையில் இதை விட நம்ம பெஸ்ட்டாக வந்து நம்ம மருமகுமாருக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே நீங்களும் எனக்கு சூப்பர் மருமகளாக தான் வந்திருக்கீங்க, அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஒத்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க, மீதி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்தில் மாமாட்ட சொல்லி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிறது சரி தான், சாரிண்ணா அப்படிங்கிறாங்க. அத்தை, உண்மையிலே உங்களை மாதிரி பெஸ்ட்டான அத்தை எங்கள் 2 பேருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், தங்கம் எழுந்து வீட்டு மருமக தான். ஆனால் அவள் வந்து உங்களை மாதிரி இப்படி அன்பாக பேசினதும் இல்லை, அவள் ஃபீல் பண்ணுதான்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்து நின்று சொன்னதும் இல்லை. அவளுக்கு வந்து தலைவலிக்கும் போது கூடம்மா தலைவலிக்குன்னு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு நான் ஆளை போல் போயிட்டேன்.
ஆனால் உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியல. ஒன்று என் ரத்த உறவு, இன்னொன்று என் மேலே பாசமாக இருக்க மீனா. நான் என்ன செய்வேன்? உங்களை நம்பி தான் நான் அத்தை இருக்கேன். சரியா? அவள் தங்கமையிலே நாளைக்கு வந்து இந்த குடும்பத்தை ஒரு மாதிரி பிரிக்கணும் வைக்கணும் என்னத்தையாவது முடிவெடுத்தாலும் நீங்கள் 2 பேரும் அதுக்கு விட மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போவீங்க. இந்த குடும்பத்தை பார்த்துப்பீங்க. சரவணன் ஒரு அப்புறாணி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து என் மருமகமார்ட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகுறேன். அத்தை காலம் எவ்வளோ காலம்னு தெரியல. 10 வருஷமோ 5 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ. அதுக்கப்புறம் நீங்கள் தானடி இந்த வீட்டை ஆளணும். இந்த சொத்து பத்தோடு நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தாண்டி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். ஒரு வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் வரும்டி. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஆண்களை பொறுத்த மட்டும் நிறைய டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் எப்படின்னாலும் ஒரு 1 ஹவரில் இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்படியாவது சமாளிச்சிக்கணும்டி. என் வீட்டுக்காரரும் தாட்டு போட்டு தஞ்சாவூரும்பார். சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது போயிடுவார் வெளியே. போயிட்டு ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது வரும்போது நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அந்த பண்டத்தை வேணும்னு நிற்பார். எப்படி ஒரு நாள் மீனாவுக்கு பிடிச்ச பண்டத்தை வேணும்னு நின்றார். உனக்கு அதிரசமும் மீனாவுக்கு இப்போ சம்சா வேணும்னு நின்றார். அந்த மாதிரி தான் நிற்பார். சரியா? அவர் சாப்பிடாம உங்களை எதுக்கு சாப்பிட சொன்னார்னா, அவருக்கு வந்து நம்மளால் யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் ரூமில் வந்து இருந்தார். இன்னொரு மனுஷன் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு இன்னும் சாப்பிடலை. அவர் ரொம்ப வேதனையாக இருக்கார். ராஜையும் மீனாவையும் இப்படி பேசிட்டோம். ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை அப்படி நான் பேசி தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? மாமாங்கிற கேரக்டரில் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் சாப்பிடும்போது எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் அவங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு கொடுத்துருப்போமே அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பாசக்கார மருமக்களாக இருந்தால் 2 பேரும் சுட்டு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரித்தை சுட்டு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க. எங்கடி போறியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க கொஞ்சம் இருங்க ஏசி போட்டு உட்காந்துருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோசை சுட்டுதாங்க. தோசை சுட்டுருக்கும்போது ராஜி மாமாவுக்கு எப்படி பிச்சா பிடிக்குன்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அத்தை மாமா வந்து தோசைக்கு ஏதோ வச்சு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பொரிக்கடலை சட்னி இருக்குல்ல தேங்காய் சட்னி அதை தான் ரொம்ப அவர் விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. நேராக கதவை தட்டுறாங்க. இந்த கோமதிக்கு அறிவே இல்லை. அந்த பிள்ளைகளோட தூங்குன்னு சொன்னால் மறுபடியும் வந்துருக்கா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. இவங்க 2 வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா கையில் தட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா கொஞ்சம் உள்ளே வரலாமா அப்படி வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா இதில் தோசை இருக்குது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் தான் சாப்பிடாம வந்தீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் சாப்பிடல, அத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்க. யார் கோமதியா? சரி அவன் ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பா. நீங்கள் போய் தூங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் நிற்கத்தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போய் தூங்க அப்படிங்க. எப்போ அரசினுண்டா நீங்கள் வைக்கப்படுவீங்களா மாமா அப்படிங்க. இல்லை அப்படிங்கிற அதே மாதிரி எங்களை நினச்சிக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் போவோம் அப்படிங்கிறாங்க. ராஜி உன்னை மனசு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பேசிட்டேன்ப்பா மீனா அப்படின்னு நான் அப்படி பேசிடக்கூடாது. மாமாவுக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். ஏற்று வீட்டுக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி எனக்கு உண்டு. ஏன்னா அவங்க என்னை ரொம்ப தரமட்டமாக பேசியிருக்காங்க நான் வந்து கோமதி கல்யாணம் முடிக்கும்போது. அதனால் அவங்க முன்னாடி நான் வந்து தன்னம்பிக்கையாக தோரணையாக வாழன்னு நினைக்கிற இடத்துல இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேங்கிறது வெக்கையில் தான் நான் பேசிட்டேன். என்ன அப்படிங்கிறாங்க. மாமா அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. நாங்கள் ஒன்றும் நினைக்கலாம் மாமா நீங்கள் இங்கே தவப்ப மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் கண்ணீர் விட்டுறாரு. மாமா அழாதீங்க அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தொடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடாரு. சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களப்பா அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி போய் தூங்க அப்படிங்கிறாங்க. கையை கழுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கவருக்கு ஆனந்தமாக பரவாயில்லை நம்ம மருமக மாதிரி எப்படி ஒரு மாதிரி போனாலும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குதார். இங்கே கோமதி கேட்குறாங்க நடி சாப்பிட்டாரா அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செல்லு எப்படி கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா எப்படி சாப்பிட்டாங்கன்னு உங்களை காமிக்கிறதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் நம்மளன்னா என்ன பண்ண முடியும், அதான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ பயங்கரமான ஆள் தாண்டி அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு பரவாயில்லையே தோசையை நல்லா சாப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க பிடிச்சமான சட்னி கொண்டு கொடுத்தா சாப்பிட்றாருன்னு சொன்னீங்களா, கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. சரி நம்ம தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் தூங்கிடுறாங்க. முடிஞ்ச உடனே கதிர் வராரு. வரும்போது கதவை போய் செந்தில் திறக்கிறாரு. நீ திறக்க நீ தூங்கலையானே அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நம்ம 2 தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆஹா சண்டை போட்டது இன்னும் சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ராஜ் ஒத்தியில் தூங்குவான்னு சொல்லிட்டு மீனா அனுப்பிவிட்டேன். இப்போ மீனா வந்து ராஜ் ரூமில் இருக்கா, நீ வா நம்ம ரூமில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் தூங்குறாங்க. அண்ணா அவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் மீனாவை சாப்பிட வைக்க சொல்லிட்டேன். அதுபோக நானும் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். கிச்சனில் போய் சாப்பாடு சமைச்சி அப்பாவை கொண்டு ராஜி மீனாவும் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா ராஜி மீனாவும் கொடுத்தாங்க, அப்பா சாப்பிட்டாங்க. அம்மாவுக்கும் தோசை சுட்டு கொண்டு ராஜி மீனாவும் கொடுத்தாங்க, அம்மாவும் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இந்த சண்டை போட்டு இப்படி வருத்தத்தில் இருந்தவங்கன்னு நினச்சேன். பரவாயில்லண்ணே அப்பாக்கிட்ட நான் இப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. சொன்னேன் ஒரு வார்த்தை எப்போ சாப்பிடாமல் பட்டினியாக இருக்காதாங்கன்னு சொன்னேன். அது அப்படியே அமைதியாக இருந்துட்டார். தான் என்ன செய்யனே தெரிலண்ணே. ஒருவேளை வீட்டில் சமைக்கிறதுனால அப்பா சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லி தான் அப்பாவுக்கு பார்சல் கொண்டு வந்தோம்னே அப்படிங்கிறாங்க. டேய் பார்சல் கொண்டு வந்திருக்கியா, சரி வா மாடிக்கு போகணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க.
இங்கே தூக்கம் வராமல் பழனி உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிடாம போயிட்டாங்க. நானும் அரை குறையாக சாப்பிட்டேன். தூக்கம் வரலையே, வயிற்றில் இடம் கிடக்க, தோசை இருக்குமா அப்படி இப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு. மாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா என்ன வா 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 அப்படிங்கிறாங்க. மாமா பிரியாணி சாப்பிடு அப்படிங்கிறேன். டேய் என்னடா, காத்திருந்தவனுக்கு செம்மையான பொண்ணு கிடைக்குமாம்மா, கிடைக்குமாங்க, செம்மையாக இருக்குது, நான் தோசை கிடைக்குமான்னு என்கிட்ட இருந்தேன், பிரியாணியை கொண்டு வந்துட்டேன் மாப்பிள அப்படிங்கிறாங்க. மாமா சாப்பிடுவாமா, உனக்காக தான் கொண்டு வந்தான் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்லுவாங்க, மாமா உனக்காகலாம் கொண்டு வரல, எங்கள் அப்பாவுக்கு தான் பிரியாணி கொண்டு வந்திருக்கான், எங்கள் அப்பா சாப்பிட்டாரு தெரிஞ்சோன்னே கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமே. ஒரு தாய் மாமனுக்கு எவன் வாங்கிட்டு வரான், ஒரு மரியாதை கிடையாது. தாய்க்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமன் தான்டா. தாய் மாமனுக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்கள் வந்து சாப்பிட முடியுமாடா, சாப்பிடக்கூடாது சரியா. சின்ன வயசில் மாமன் வந்து 4 இட்லி வாங்கினா 2 இட்லி உங்களுக்கு வந்துட்டு 2 இட்லி சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ இங்கே 3 பேர்த்துக்கும் சேர்ந்து நீ 2 இட்லியை தந்துட்டு நீ 2 இட்லி திம்மியாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ சின்ன பசங்கடா, நான் பெரிய மனுஷன்டா அப்படிங்கிறாங்க. சரி மாமா பிரியாணி மேலே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டேய் என்ன வீட்டில் கீழே சமரசம் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா நான் இப்போ மாடியிலேருந்து கீழே போகலையா அப்படிங்க. நான் எங்கடா போனேன், அங்கே உங்கள் அப்பா பயங்கரமாக கோவத்தில் இருப்பார், நான் ஏதாவது பேச போவேன், உன்னால தான் அப்படி உன்னால தான் அப்படிம்பாரு, அதனால் நான் மாடிக்கு நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்களா. வீட்டில் கீழே எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாருமே பேசிட்டாங்க, ராஜி மீனாவும் தோசை சுட்டு கொடுத்ததே அப்பா சாப்பிட்டாராம்ல அப்படிங்கிறாங்க கதிர். அப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, அவன் பிரியாணி சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, டே கதிரே பேசாமல் நைட்டு நம்ம எல்லோரும் மொட்டை மாடில் படுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. நானும் அதான் மாமா நினைக்கிறேன், அண்ணன் தான் ரூமில் தூங்கணும்னு சொல்லிச்சு, ஏசி காற்றோட அந்த இயற்கை காற்று நல்லா தான் இருக்கும், மொட்டை மாடில் தான் நல்லா காற்றடிக்க. மாமா இது தண்ணின்னு தெளிச்சு போட்டேன் அப்படிங்கிற. மாப்பிள்ள தண்ணியெலாம் தெளிச்சு போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கை வச்சு செக் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க, சூடு இல்லை. சரி மாமா சூடு பிடிச்சிருக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா கோரப்பாயை வச்சு படுப்போம், அதான் பூச்சி கிச்சு வராது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், கோரப்பாய் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோரப்பாயை விரிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே செந்தில் கேட்குறாரு, அம்மா ஏற்றி விட்டுக்காரங்க எப்போ திருந்துவாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரே ஒரு வாய்ப்பு தான் மாப்பிள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. மாமா எதுவும் சொல்லக்கூடாது தான், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க மாமா என்ன அப்படிங்கிறாங்க. கதிருக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துட்டுனா எங்கள் அண்ணன் மாதிரி அவனோட கௌரவம்லாம் விட்டு வந்துடுவானோ நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறாங்க. வந்து தானே ஆகணும், பேரனோ பேத்தியோ பார்க்காம இருக்க முடியுமா, அதை கதிர் மட்டும் தம்பியை மட்டும் ரெடி பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க செந்தில். உடனே கதிர் எப்படி யோசனை பண்ணிகிட்ருக்காரு. என்னடா யோசனை பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. ஒன்றும் அப்படிங்கிறாங்க. பண்ணிடுவோம், அதான் சந்தமாக தான் யோசிச்சுட்ருப்பான்னு நினைக்குவோமா அப்படிங்க. நீ சும்மா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதா, சும்மா இருந்தால் குழந்தை வராது, ஆக்டிவாக இருக்கணும்னே அப்படிங்கிறாங்க. மாமா நீ என்னெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்க, நான் கரெக்டாக வாலிவேன், இளவட்ட பையன் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ எங்களுக்கெல்லாம் எத்தனை வயசு மூத்தம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ரோட்டில் வயசெல்லாம் சொல்லிடாதீங்க, நான் யூத்துன்னு சொல்லி லாந்திட்டுருக்கேன், இனிமே தான் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் மாமனுக்கு வயசாகி போச்சு அப்படின்னு ஊருக்கு போகிறான்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலை எங்களுக்கு நான் பொண்ணு தர மாட்டேன், அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை தரிசாக போயிடும். அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன சொல்லுதீங்க, இந்த வீட்டில் அவர் வந்து இருக்கார் எங்கள் மாமா, ஆனால் அவர் எங்களுக்கு முறைக்கு தான் மாமா, ஆனால் வயசுன்னு பார்த்தா கதிரோட 2 வயசு, எவ்வளவு கதிரோட 2 வயசு தான் மூத்தவர், அப்படி தான் சொல்லிக்கணும் யார்கிட்ட கேட்டாலும் சரியா அப்படிங்கிறாங்க. அம்மா தான் ஊர் பூரா தெரியுமே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாட்டனாலும் சரி தான், நீங்கள் சொல்லிடுவே கொடுக்க அப்படிங்கிறாங்க. என்னடா இங்கே பயங்கரமாக சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் எட்டி பார்க்குறாரு. இங்கே ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சரி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும், நானும் மன வருத்தத்தில் இருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு. உடனே கோமதி தண்ணி குடிக்க வெளியே வராங்க. என்னங்க எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி சவுண்டாக கேட்டுச்சு, அதான் என்னென்னு பார்த்துட்டு போனேன். அங்கே பழனியும் குசு குசுன்னு பேசுகிறார். பழனியும் செந்திலும் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியும் எட்டி பார்க்குறாங்க. ஆமாங்க சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகளும் மன வருத்தத்தில் இருக்குன்னு நினச்சேன், பரவாயில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமரசம் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, நம்ம குடும்பத்தில் நினச்சா நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என்ன பிரச்சனை எப்படி ஆனாலும் அவங்களுக்குள்ளே அனுசரித்து பேசிக்கிறாங்களா. உன் தம்பி நைட்டுக்கான பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார் பொழுது, தோற அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவன் அப்படி பண்ண மாட்டானாங்க அவன் பண்ண மாட்டானா, பரோட்டாலேருந்து எல்லாம் மாடியில் வாங்கி தின்னுட்டு தான் இருக்கான். சரி சாப்பிட்டு போட்டோம், அவன் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவன் என்ன கேட்டாலும் நீ பண்ணி கொடு, ஏன் கடை சாப்பாடு வாங்கிட்டு அழகான் அப்படிங்கிறாங்க. எங்க இல்லை உணவு டெலிவரி பண்ண போகிறாங்களா கதிர், அதை இங்கேருந்து கொண்டு வந்திருப்பான் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து கொண்டு வந்தால் இவன் காசு தாண்டி வீணாக போகும், இவன் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதித்து 2 ரூபா காசு சம்பாத்தி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பார்சல் பிரியாணி எப்படின்னா 150 ரூபா இருக்கும், 150 ரூபாய்க்கு அவன் கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதனால் நீ என்ன செய்ய, நீ சாயந்தரம் நேரம் என்ன செய்யணும், பழனிக்கு 1 மணி என்னடா சமைக்கிறதுன்னு சும்மையாவது கேளு, சும்மையாவது அவனுக்கு பிரியாணி கிராணி வேணுமா வேறு என்ன வேணுமான்னு கேளு, நீனா என்ன வேணும்னா என்ன சமைக்கான்ருவான். இதெல்லாம் சமைக்கலான்னு இருக்கேன், எது உனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை மாதிரி கேட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு
அப்போனா தான் பிள்ளைகள் இது பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம் கோமதி, சாப்பிட்டு பிள்ளைகள் சாப்பிட்டு அதில் ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. அதனால் வந்து நீ கேட்ட நம்ம சமைக்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோமதி போய் தூங்கு, மருமக்குமாரியோட தூங்கு, நான் தனியாக தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பிள்ளைகள் தான் வந்து என்ன வந்து மாமாவோட தூங்குன்னு அனுப்பிவிட்டாவா அப்படிங்கிறாங்க. நீ தண்ணி குடிக்க தானே வந்தேண்ணே அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்க தான் வந்தேன், ஆனால் நீங்கள் தனியாக தூங்க வேண்டாம், மாமா கூட தூங்க, உங்களுக்கு இங்கே தூக்கம் வராதுன்னு சொன்னாங்க, அதாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூமில் தூங்குறாங்க. கோமதி நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடுங்களா கோமதி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க, ராஜி கண்டிப்பாக அரை சொல்லிடுறாயிருவா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அவளுக்கு வைராக்கியம் வந்துட்டு அவள் சொல்லிட்டா, அத்தை நான் இன்னும் வந்து டியூஷன் எடுக்க அங்கே இங்கேன்னு சொல்லி வீடுலாம் போக மாட்டேன், கண்டிப்பாக உங்களை கௌரவப்படுத்த மாதிரி என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு அரை சொல்லிடுறாவேன், அன்னைக்கு ஏற்ற வீட்டுக்காரங்களுக்கு நான் யாருன்னு நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அதான் நான் ஷபாஸ், இதை தான் எதிர்பார்த்தேன், என் கவர்மெண்ட் ஊழியர் தான் ஏற்ற வீட்டுக்காரங்களை கவுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் யார் அப்படின்னு நினைக்கணும். அந்த பாண்டியன் வந்து சும்மா இருந்த பிள்ளைய யாரை சொல்லி ஆகிட்டான் அப்படிங்கிற பேரும் வரணும். அந்த பிள்ளை எந்த கோச்சிங் சென்டருக்கு போதோ, கோமதி உண்மையான கோச்சிங் சென்டர் எந்த சென்டருக்கு போதோ நான் பணம் கட்ட தயாராக இருக்கேன், நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை சொன்னால் நீங்கள் வேங்க விடுவானா கதிர், அவனே கெட்டுவான் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. என் மோனுக்குள்ளே வீம்புடி கண்டிப்பாக அதை சொல்ல தான் செய்வான் அப்படி இப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் எல்லோரையும் அனுசரிச்சு தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன கோமதி செய்கிறது நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க 2 பேருமே. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா பாண்டியன் வழக்கம் போல் வாக்கிங் போகிறாரு. அப்போ அங்கே சக்திவேலும் முத்துவேலும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே பண்ணுறது எல்லாமே களவாணித்தனம், ஆனால் வந்து பெரிய நல்லவனம் மாதிரி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வாக்கிங்லாம் வரானோ, அவனும் வெக்கமே இருக்காதானே, அடுத்தவன் சொத்துக்கு எப்படின்னு ஆசைப்படுறானுவா, இல்லை மனுஷனுவா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவை உங்கள் நகை தானே, உங்கள் நகை வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும், யார் உங்கள் நகையை வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. யார், அந்த கொரியர்கிட்ட கொடுத்து விடுவியோ அப்படிங்கிறாங்க. உங்கள் கூட பிறந்த கொரியர் தான் கொண்டு தந்துடுவோம் விடுங்க அப்படிங்கிறாங்க. வக்கனையாக பேசுத அந்த நகையை வச்சு நீ ரொட்டேஷன் பண்ணலான்னு நினச்சா எங்களுக்கு தெரிஞ்ச உடனே சரண்டர் ஆகிற அப்படி தானே, ஓமோன் என் கல்யாணத்தோட நகையை தூக்கிட்டு போகணும், அதே எப்போ தர போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. கதிர் அந்த நகையை என்ன தான் செஞ்சான் எது செஞ்சான்னு எதுவும் தெரியல, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் வந்து அந்த நகையை வீணாக்க மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னடா அந்த நகையும் கேட்காங்க, நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பிச்சையாக வச்சுக்கோ அப்படிங்கிறாரு சக்திவேல். இதை இப்போ கேட்ட பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, பாண்டியன் எப்படி பேசுகிறா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் அந்த நகையை என்ன செஞ்சான்னு எனக்கு இன்னும் தெரியல, அதனால் இவங்ககிட்ட கேட்குறது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் வாக்கிங் பாதியிலே போய்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னங்க வாக்கிங் போய்ட்டு உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று பதில் சொல்லணுமா கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க காலையிலே டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, இப்போ நான் வாக்கிங் போய்ட்டு இருந்தேன், உங்கள் அண்ணன் மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்க. ஏங்க இன்னும் அடங்கலை அவங்க, அவங்களை என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க இங்கே இல்லை, நான் வாக்கிங் போன இடத்துல அவங்களும் வாக்கிங் வந்தாங்க, வெள்ளைஞ்சொலியமாக போட்டுட்டு அலையுத திருட்டு பயலுக்கு உனக்கு தேவையா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கதிர் கல்யாணத்தோட வீட்டில் நகையை தூக்கிட்டு போயிட்டானா, அதெல்லாம் பக்கு இருக்கா அப்படின்னு மாதிரி பேசிட்டாங்க கோமதி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு சராசரியாக இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இன்றைக்கி அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோமதிங்க பாரு, இப்போ தான் நம்ம வீடு வந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்கு, இப்போ நீ ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசினா வச்சுன்னா நல்லா இருக்காது, தங்கமயிலும் சரவணனும் ஹனிமூன் போயிட்டு நம்ம தான் வருவாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம சண்டை போட்டு தான் சரியாக இருக்காது, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, தங்கமயிலும் சரவணன் வரும்போது ஆர்த்தி தான் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆர்த்தி எடுக்கும்போது அவங்க ஏதாவது சத்தங்கத்தம் போட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. கோமதி அவங்க என்ன சொல்லுதாங்க, இவங்க என்ன சொல்லுதாங்கலாம் பார்க்க வேண்டாம், சரவணனும் கோமதியும் சரவணனும் மயில் வந்து அப்புறம் பாட்டில் ஆர்த்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் கடைக்கு போகிறாரு. கடையை வந்து உட்காந்துருக்காரு. அக்கா மச்சானாங்க அப்படிங்கிறாங்க. அவர் காலையிலே கடைக்கு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. எங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பிறகு வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலும் பழனியும் கடைக்கு போகிறாங்க. அப்பா நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, காலையில் வரணும்னு தோணுச்சு, நேற்று வரல கிடைக்காத நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சமாளிக்காரு. உடனே பழனி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பருப்பை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் நான் போய்ட்டு வந்துடுறேன், ஈரோட்டுக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஈரோட்டுக்கு தான், என்ன செய்கிறது அப்படின்ட்டுங்கிறாங்க. சரி நானே போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார் பாண்டியன். பல மாதிரி யோசனை பண்ணிட்டார். இங்கே இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும், வெளியே அது போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. அப்போ பழனி சொல்கிறார், மச்சான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போக முடியல மச்சான், இவ்வளோ நாள் போனதில்லை, இனி தானே அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் போய்ட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லைப்பா, கொஞ்சம் போய்ட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரவணனும் அண்ணியும் வருவாங்களா அப்படிங்கிறாங்க. நான் கோமதிட்டு எல்லாமே சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
என்ன அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிப்பா எப்போ போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா 1 ஹவர்லேயே கிளம்புறீங்க அப்படிங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்னங்க உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி ஈரோடு வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு நாள் வெளியூர் போக மாட்டீங்க, வெளியூர் போனால் பழனி தான் அனுப்புவீங்க, என்ன விஷயமா போகிறீங்க அப்படிங்கிறாங்க. பருப்பு லோடு வாங்கணும், அங்கே போய் பார்த்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஏதாவது அனுப்பிவிட்டா ஒரு ஒன்றுத்துக்காக பருப்பு வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வாட்டி அப்படி மாட்டிக்கிடுச்சு, அதனால் நான் போய் அந்த பருப்பை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் நீங்கள் போக மாட்டீங்களேங்க அப்படிங்கிறாங்க. கோமதி இப்படியே சொல்லிட்டு இருந்தேன், எப்படி நான் போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. உடனே எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். என்னங்க இவ்வளோ அவசரமாக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சரவணனும் மயிலும் வந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு ஆரத்தி மட்டும் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை நேராக ஈரோடு போயிடுறாரு. போனோன்னே பருப்பு வியாபாரியை பார்க்குறாரு. எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பண்ணி நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி ரைட்டு பருப்பை பார்க்க நீங்களே வந்துட்டீங்க, இப்போ உங்கள் மச்சினனை தான் அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க. மச்சினனுக்கு வேலை இருந்துச்சு, அதான் மச்சினனை வேறு பக்கம் அனுப்பிட்டேன், பருப்பு பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. பருப்பெல்லாம் பார்க்குறாங்க. பருப்பெல்லாம் பார்த்துட்டு சரி ரைட்டு தான் லோடு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே சூப்பராக இருக்குண்ணே பருப்பு அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே சென்னையில் உங்களுக்கு வீடு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஈரோட்டில் தொழில் இருக்குது, வீடு சென்னையில் இருக்குது, என்ன பண்ணுறது அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கேன். சிட்டியில் உங்களுக்கு நல்லா இருக்க முடியுதுண்ணே, அப்படியே பழகிட்டுண்ணே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. எனக்கு சிட்டிலாம் கிடையாது, பூர்வீகம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்துலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் காரைக்குடிக்கு பக்கத்தில் தான். காரைக்குடி பக்கத்துலையா அப்படிங்கிறாங்க. ஊரை கேட்குறாங்க. ஊரை கேட்டவுடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அந்த ஊராக தான் என் மகனுக்கு மூத்த மகனுக்கு பொண்ணு எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. வரே வா பக்கத்தில் நின்றுட்டீங்களே பாண்டியனே, இவனாலும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. என் மூத்த பையனுக்கு அங்கே தான் கட்டியிருக்கு, வீட்டில் கட்டியிருக்கேனே அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன்கிட்ட அந்த பருப்பு வியாபாரி. உங்கள் ஊரில் இந்த பாக்கியம் இருக்காங்களா, அவங்க புருஷன் பேர் இது, அவங்க வீட்டில் தான் பொண்ணு கட்டியிருக்கேன் என் மூத்த பையனுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டிலையா கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காகிறாரு அந்த பருப்பு வியாபாரி. பாண்டியன் கேட்குறாங்க என்னாச்சு அந்த வீடான்னு கேட்டோன்னே ரொம்ப ஷாக்காகிறீங்களே, எதுவும் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருண்ணே, உண்மையை சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பாண்டியன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.